உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப அமோகமான காட்சியா இருக்கு. என் மாமனாரு என் தங்கச்சி குழந்தையுடைய தாத்தா நம்ம பூஜையில வந்து காலையில உட்காந்துருக்காரு. அவருக்கு பேரப்புள்ள மேல அம்புட்டு பாசம். அதான் அத்த மாமனாரு காலையிலேயே வந்து உட்காந்துருக்காருனா சும்மா உட்காந்துருக்க மாட்டாரு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்ல. இல்ல என்ன சொல்லுத? இப்போ அந்த முருகன் தான் என் மாமனார் அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு அவரும் என்னோட சேர்ந்து என் கூட விரதத்துல பல்லுல பச்சை தண்ணி கூட படாம இருக்க போதாரு பாரு. கூட சனியெல்லாம் இருக்காலாம். யார் இவரு? இல்ல நான் எதுக்குல விரதம் இருக்கணும்? பாசம் இருந்தா விரதமா இருக்கணும்ல. ஏங்க ஒரே ஒரு நாள் தாங்க. நம்ம பேர பிள்ளைக்காக விரதம் இருந்தா தப்பா? இவன் இம்புட்டு பாடுபடுறதே உங்க பேர பிள்ளைக்காக தானே. அப்பா நிஜமாவே இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. மருந்து மாத்திரை ஒண்ணுமே சாப்பிடல. வெறும் திருநீரை கரைச்சு குடிச்சே சரியாயிடுச்சு. ஆனாலும் இவனோட சேர்ந்து நீங்களும் விரதம் இருங்களேப்பா. ஒன்னும் தப்பில்ல. ஆமா மாமா, முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா நீங்க விரதம் இருந்தா சாமி கொஞ்சம் நல்ல புத்தியாவது கொடுக்கும். மாமா, பெரிய மாமா கிட்ட விரதம் இருக்க சொல்லி சொல்லுங்க மாமா. அதெல்லாம் இருப்பார்ல, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல என்னல பாத்துக்கிடுவ நீ? உங்களை வெளியே போக விடாம உட்கார வச்சு சோறு தண்ணி கொடுக்காம இருந்தாலே அது விரதம் தானே. ஐயா கொல்லப்பட்டினியா? நான் விரதம் இருக்கிறதுக்கு ரெடியா வரல. அதான பார்த்தேன். விரதம் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு ரெடி ஆகணும்? சும்மா அப்படியே உட்காருங்க மாமா. 10 தடவை கவசம் பாடுனா சாயங்காலம் ஆயிடும். அப்படியே விரதத்தையும் முடிச்சிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.